வரலாற்றில் இன்றைய நாள். பல போர்களின் தளமாக இருந்த மகாராஷ்டிராவில் உள்ள சின்ஹாகட் கோட்டை 1670 முகலாயர்களிடமிருந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜாவால் கைப்பற்றப்பட்டது இதே நாளில்தான். 1867 ஆண்டு இதே நாளில் சூயஸ் கால்வாய் வழியாக முதல் கப்பல் பயணித்தது. மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கும் எகிப்தில் உள்ள இந்த சூயஸ் கால்வாய் சர்வதேச வர்த்தகத்தை எளிதாக்குகிறது. 1931 ஆண்டு பிப்ரவரி 17 தான் மகாத்மா காந்தியை பிரிட்டிஷ் வைசிராயாக இருந்த லார்ட் எர்வின் தனது இல்லத்திற்கு வரவேற்றார். இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கு வகித்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்திற்கு இந்த சந்திப்பே வழிவகுத்தது. 1934 இதே நாளில் மலையேறும் வீரராகவும் அறியப்பட்ட பெல்ஜியம் மன்னர் முதலாம் ஆல்பர்ட் பெல்ஜியத்தின் ஆர்டென்னஸ் பகுதியில் உள்ள மார்ச்சே லெஸ் டாம்ஸ் நகருக்கு அருகில் மலையேறும் போது கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். வியட்நாம் மீது பிப்ரவரி 17 தான் சீனா படையெடுத்தது. 1978 ஆண்டில் வியட்நாம் கம்போடியா மீது படையெடுத்ததில் சீன ஆதரவு பெற்ற கெமர் ரூஜின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இதற்கு பதிலடி கொடுக்க சீனா வியட்நாம் மீது படையெடுத்தது. உலக புகழ்பெற்ற ஆங்கில பாடகர் எட் ஷீரன் பிறந்த நாள் இன்று. 1991 ஆண்டு பிறந்த எட் ஷீரனுக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.